தேவன் வார்த்தையாகவே இருக்கிறார். வார்த்தையை அன்றி தேவன் இல்லை என்பதை திட்டமாய் நீங்கள் தெரிந்து விடுங்கள். இயேசு கிறிஸ்துவ மதத்தை ஸ்தாபிக்கிறதுக்காக வரல, மனிதர்களுக்கு நன்மையை கொடுப்பதற்காக வந்தார். நம்பிக்கையே இல்லைன்னு சொன்னா நம்பிக்கை இருக்கிறது, அது தேவனுடைய வார்த்தைக்குள்ள இருக்கிறது. அருமையானவர்களே, கர்த்தர் நல்லவர் பார். எந்த தீமைக்கு அவர் காரணர் அல்ல, எந்த பிரச்சனைக்கு அவர் காரணர் அல்ல. நிச்சயமாகவே நமக்கு ஒரு முடிவு இருக்கிறது. என்னன்னு கேட்டா அது வெற்றி தான். அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 38வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது. நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்தாவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராகவும் சுற்றித் திரிந்தார். இந்த பின்பகுதியை மறுபடியும் வாசிக்கிறேன். தேவன் அவருடனே கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராகவும் சுற்றித் திரிந்தார். ஆயிரக்கணக்கான வியாதிஸ்தரை குணமாக்கினார். அவர்களை பற்றி இங்கே வேதம் விளக்கம் கொடுக்கும் பொழுது எல்லாரும் பிசாசின் வல்லமையிலே அகப்பட்டு சிக்கி தவித்து கொண்டிருந்தார்கள். குணமாக்க முடியாதபடி வைத்தியர்களை நாடி அதிலே தோல்வியடைந்து வாழ்க்கையிலே விரைத்தியாய் ஜீவித்த எத்தனையோ பேர் இயேசுவின் ஊழியத்தின் மூலமாக அவர்கள் சொஸ்தமடைந்து பொது ஜீவன் பெற்று நீண்ட நாள் வாழ்ந்தார்கள் என்று நாம் வாசிக்கிறோம். யாருடைய ஜீவனை அவர் பறிக்கவில்லை, ஆனால் ஜீவனை கொடுக்கிறவராக கடைசியில் கல்வாரி சிலுவிலே தன்னுடைய உயிரையே கொடுக்கிறவராக இந்த பூலோகத்திலே அவர் சுற்றி திரிந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். ஆகவே வியாதியை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. வேதம் என்ன விளக்கம் கொடுக்கிறது என்பதுதான் சத்தியம். பாருங்கள், மக்கள் இன்றைக்கு மூளை அறிவினாலே எத்தனையோ வியாக்கியானங்களை கொடுக்கலாம், விளக்கங்களை சொல்லலாம். அது நமக்கு தேவையில்லை. வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். வேதம் வியாதியை பிசாசின் வல்லமை என்று சொல்லுகிறதை பார்க்கணும். தேவன் கொடுத்த வரம்னு சொல்லலை, தேவன் கொடுத்த கிருபை, ஈவு, ஆசீர்வாதம், கிஃப்ட்டு அப்படி சொல்லலை. பாருங்க, இன்றைக்கு வியாதினா என்னன்னு தெரியாதபடி அநேக கிறிஸ்தவ மக்கள், ஏன் விசுவாசிகள் கூட இன்றைக்கு தடுமாறுகிறதை நாம் பார்க்கிறோம். வியாதியை குறித்து வேதம் என்ன போதிக்கிறது என்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். என்றால் இயேசு சொன்னார், சத்தியத்தை அறிவீர்கள், அந்த அறிவு உங்களை விடுதலையாக்கும். வியாதியிலிருந்து விடுதலையாக வேண்டுமானால் வியாதியை குறித்து சத்திய வேதம் என்ன சொல்லுகிறது என்பதை குறித்த ஒரு அறிவு தெளிவாய் நமக்கு இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறது. வியாதிக்கும் தேவனுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. தேவன் வாழுகிற பரலோகத்தில் எந்த வியாதியும் அவர் ஷெல்ஃபுக்குள்ளே போட்டு பூட்டி வைக்கலை. பாருங்க, தொற்று நோய், எய்ட்ஸு, கேன்சரு ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஷெல்ஃபுக்குள்ளே கடவுள் அங்கேருந்து வச்சுக்கிட்டு யாருக்கு எதை அனுப்பி வாதிக்கலான்னு சொல்லி இப்படி திட்டம் போட்டுட்டு இருக்கல. அவர் வாழுகிற பரலோகம் அது இன்பமான ஒரு இடம். துன்பமே அங்கே இல்லை, வியாதி அங்கே இல்லை, ஆகவே ஆஸ்பத்திரி இல்லை, சுடுகாடு இல்லை. அந்த தேவன் இந்த பூலோகத்தில் வந்து பரலோகத்தில் இருக்க அந்த சித்தத்தை பூலோகத்திலே நாட்டும்படி வந்தார். பரலோகத்தில் இருக்கிற திட்டத்தை இந்த பூலோகத்திலே நிலைநிறுத்தும்படி அவர் வந்தார். இயேசு ஒரு மதத்தலைவர் அல்ல, எந்த மதத்தையும் அவர் சேர்ந்தவர் கிடையாது. பாருங்க, அவருடைய மதத்துக்கு ஆட்கள் சேர்க்கறதுக்காக இன்றைக்கு ஆட்கள் அவர் தேடிட்டு இருக்கல. உனக்கு நன்மை செய்வதற்காக, உன்னுடைய பீடை விளைவுவதற்காக, உன்னுடைய பயங்களும் உன்னுடைய வியாதிகளும் உன்னுடைய பலவீனங்களும் உன்னுடைய தோல்விகளும் மாறுவதற்கு, நல்ல எதிர்காலம் உனக்கு அமைவதற்காக இந்த இயேசு கிறிஸ்து உனக்கு அழைப்பு கொடுத்து கொண்டிருக்கிறார். ஆகவே வியாதியிலே கஷ்டப்படுகிறவர்கள், அருமையான நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் சரி, இந்த இயேசுனிடத்தில் ஓடி வாருங்கள். இலவசமாக அவர் உங்களுக்கு சோத்து கொடுப்பார். பிசாசானவன் பாருங்கள்,
அழிக்கிறவன் என்று சத்தியவேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பிசாசின் கட்டு, அப்ரஷன். பிசாசானவன் கொடியவன், கொடிய அரக்கன். அவனை பற்றி கொலைபாதகன் என்று சத்தியவேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. மனுஷ கொலைபாதகன். ஆகவே இயேசு உங்களுடைய அடைக்கலமாய், உங்களுடைய பக்கபலமாய், உங்களுடைய குடையாய், உங்களை பாதுகாக்கிற ஒரு வட்டமாய், மகா பெரிய தேவனாக, இரக்கமுள்ள தேவன், அன்புள்ள தேவனாக இருக்கிறார். எல்லா மதத்தினரையும் அவர் நேசிக்கிறார். எவ்வளவு தவறு செய்திருந்தாலும் அவர் மன்னிக்கிறார். ஏனென்றால் இது அன்பின் காலம், இரக்கத்தின் காலம், கிருபையின் காலம். இனி பின்னாலே நியாயத்தீர்ப்பு வரப்போகிறது. இந்த அன்பை நிராகரிக்கிறவர்களுக்கு பெரிய தண்டனை வரப்போகிறது. ஜெயிலில் இன்றைக்கு பல தவறுகளை செய்துவிட்டு இருக்கிறவர்கள் கூட இந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்று இயேசு நல்லவர்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ கொலையை இயேசு மன்னிப்பாரா? ஆம், அதற்காக அவர் கொலை செய்யப்பட்டார். ஆனால் இந்த இயேசுவின் அன்பை உதறி தள்ளுகிற மனிதன், ஏதோ ஒரு சாக்கு போக்கு வைத்துக்கொண்டு இந்த இயேசுவினுடைய அன்பை ஓரங்கட்டுகிற ஒரு மனிதனுக்கு மன்னிப்பு இல்லை என்று சத்தியவேதம் சொல்கிறது. ஆகவே எதிர்காலத்தில் உள்ள தண்டனைக்கு தப்பி நல்ல வாழ்வு வாழும்படி இயேசுவினிடத்தில் ஓடி வாருங்கள். இயேசுவினிடத்தில் ஓடி வந்தவர்கள் உங்களுக்காக சிலுவையிலே ஜீவனை கொடுத்த அந்த நல்ல தேவன் உங்களை வியாதியினாலே பாதிப்பாரா என்ற ஒரு கேள்வியை நீங்களே கேட்டு பாருங்கள். ஜீவனே கொடுத்தவர் சோகத்தை கொடுப்பது எவ்வளவு நிச்சயம், எவ்வளவு அதிகம். ஆகவே கர்த்தருடைய அன்பை விசுவாசித்து நமக்கு வந்திருக்க அந்த வியாதி இது கர்த்தர் கொடுத்தது இல்லை. நமக்காக சிலுவையில் ஜீவனே கொடுத்தவர் 33 வயதுல இந்த வியாதியை கொடுப்பாரா என்று ஆழமாய் பரிசுத்த ஆவியானவருடைய உதவியோடு சிந்தித்து ஒரு முடிவுக்கு முதலாவது நீங்கள் வர வேண்டும். வெளியே சுகம் வர வேண்டுமானால் உள்ளே சுகம் முதல்ல துளிர்க்க வேண்டும். எண்ணங்களிலே சுகம் முதலாவது துளிர்க்க வேண்டும். உள்ள ஒரு படம், இயேசு நல்லவர், எனக்காக ஜீவனே கொடுத்தவர், என்னை வியாதியாக்க மாட்டாரு, இந்த வியாதியினாலே என்னை பாதிப்பு இருக்கு, அவர் சிலுவையிலே மரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே தான் ரோமர்கள் 8ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே தம்முடைய சொந்த குமாரனு பாராமல் அவரையே நம்ம எல்லாருக்காகவும் ஒப்பு கொடுத்தவர், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் இலவசமாய் அருளி செய்வது அதிக நிச்சயம் அல்லவா? இந்த வசனங்கள் எல்லாம் உள்ள வச்சு மனதில் ஆத்துமாவில் ஆழமா பதிக்கணும். பதிச்சு சுகந்தான் தேவனுடைய சித்தம், நான் ஆரோக்கியமாக இருக்க போகிறேன், எனக்கு நல்ல எதிர்காலம் இருக்கிறது, செத்து போவான்னு சாத்தான் பொய் சொல்லிட்டு இருக்கிறான். அவன் பொய்யன். அவனுடைய பொய்யை உதைத்து தள்ளுங்கள். தேவனுடைய சத்தியம் சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் தழும்புகளால் நீங்கள் சுகமானீர்கள். பாருங்க, அன்னைக்கு ஏவாள் ஒரு பொய்யை நம்பி வாழ்க்கையை இழந்து போனான். இன்றைக்கு பிசாசானு உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்கான், சிக்கனை செத்து போவ அப்படின்னு. இல்லை, ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நீ வாழ வேண்டும், எனக்காக வாழ வேண்டும், அதற்காக நான் ஜீவனை கொடுத்திருக்கேன் கல்வாரி சிலுவையில். பாவ மன்னிப்புக்காக மாத்திரமல்ல, எந்த காயங்கள் பாவத்தை மன்னித்ததோ அதே காயங்கள் தான் வியாதியும் குணமாக்குறது என்று வேதம் சொல்கிறது. ஆகவே பாவங்களுடைய கர்த்தர் மன்னித்திருப்பாரானால் உங்களுடைய வியாதிகளை கர்த்தர் குணமாக்குகிறார் என்பதற்கு அது அறிகுறியாக இருக்கிறது, ஆதாரமாக இருக்கிறது. ஆகவே நண்பர்களே, விசுவாசிக்க முற்படுங்கள். கர்த்தருடைய வார்த்தையை நம்புங்கள், கல்வாரி நம்புங்கள். கர்த்தர் நல்லவர் என்பதை உள்ளே பாருங்கள், அதை படமாக வையுங்கள். நீங்க யாருக்காக வியாதி கொடுப்பீங்களா? யோசித்து பாருங்க. உங்களை காட்டிலும் இயேசு மோசமானவரா? நல்லவர் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், 1000 மடங்கு நல்லவர். ஆகவே நான் கர்த்தர், நான் மாறாதவர் என்று சத்தியவேதம் சொல்கிறது. அவர் மாற மாட்டார், அவர் நல்லவராகவே இருக்கிறார். நீங்கள் உங்களுடைய
எண்ணங்களை மாற்றிக்கொள்வீர்களானால் சுகம் உங்களுடைய வாழ்க்கையின் பங்காக அமையும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இரண்டாவது ஒரு கருத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். முதலாவது, வியாதி என்பது பிசாசினுடைய அப்ரஷன், ஒரு வல்லமை, ஒடுக்கிறது, நெருக்கிறது. இரண்டாவது வியாதி குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, பிசாசின் கட்டு என்று எழுதப்பட்டிருக்கிறது. பைண்டிங் ஆஃப் த டெவில். பாருங்கள், ஒரு ஆளை பிடிச்சி கட்டி இருந்தா சுயாதீனமாக எதையும் செய்ய முடியாது. கை அசைக்க முடியாது, காலை அசைக்க முடியாது. ஆசை இருக்கலாம், திட்டம் இருக்கலாம், ஆனால் செயல்படுத்த முடியாது. அதே போல இன்றைக்கு வியாதியினாலே சில குடும்பங்களையே பிசாசு கட்டி போட்டிருக்கிறான். ஏன் சில தலைமுறையாக சில குடும்பங்களை அவன் வாதிக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிசாசின் கட்டு, அந்த கட்டை உடைத்தெறியும்படி இயேசு கல்வாரி சிலுவிலே ஜீவனையே கொடுத்தார். அவருடைய காயங்கள் நமக்கு மருந்தா இருக்கிறது. பாருங்கள், அந்த காயங்கள் பிசாசினுடைய கட்டுகளை உடைத்தெறிகிற வல்லமையுள்ளதாக இருக்கிறது. ஒன்றை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், பிசாசை ஜெயிக்க வேண்டுமானால் அவனை விட வல்லமை உள்ள ஒரு சக்தி இந்த பூலோகத்துக்கு வர வேண்டும். அவர்தான் இயேசு. மதத்துக்கு இதுக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. இயேசு ஒரு நாளிலே லூக்கா 13ஆம் அதிகாரத்திலே ஒரு ஜெபாலயத்துக்கு போனார். பிரசங்கம் பண்ண ஆயத்தமாக இருக்கும்போது ஒரு பெண் அங்கே வருகிறாள். அவரை பார்த்தா பரிதாபமாக இருக்கிறது. என்றால் கூனியாக இருக்கிறாள். விசாரிச்சு பார்த்தா 18 வருஷம் கூனி. ஆனா தேவ பக்தியுள்ள ஒரு பெண்ணு. இன்னைக்கு நல்லா கைகால் நல்லா இருக்கிறவங்களே கோயிலுக்கு வர மாட்டாங்க. ஆனால் அவள் 18 வருஷமா கூனியா இருந்து அந்த ஓய்வு நாள் ஆயிடுச்சுன்னு சொன்னா கோயிலுக்கு கண்டிப்பா போகணும்னு சொல்லி குனிந்து கொண்டே வருகிறாள். ஒரு நாளும் சூரியனை பார்த்தது இல்லை, வானத்தை பார்த்தது இல்லை. பிறந்ததிலிருந்து எவ்வளவு இக்கட்டு பாருங்க. கஷ்டத்தோடு வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கிறாள். 18 வருஷம் சொன்னா கிட்டத்தட்ட வாழ்க்கையின் பெரும்பகுதி அதிலே கழிந்து விட்டது. அப்படிப்பட்ட நிலையிலே அந்த வேதனையின் மத்தியிலும் கடவுளை தேடணும்னு சொல்லி கோயிலுக்கு வரா. இத்தனை வருஷமா அந்த கோயிலுக்கு வந்திருக்கா. கூனியாவே வந்து கூனியாவே அவா திரும்பி விட்டு போயிருக்கா. அந்த ஜெபாலய தலைவன் அதை பற்றி கவலைப்படவே இல்லை. ஏனென்றால் அவன் ஒரு மதபக்தன். மதபக்தர்கள் மனிதரை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். ஆனால் இந்த இயேசு மனிதரை குறித்து அக்கறை உள்ளவர். மனிதன் நன்றாக வாழ வேணும், ஆரோக்கியமா இருக்கணும், நிமிர்ந்து பார்க்கணும், நல்லா நிமிர்ந்து நடக்கணும், வேலைகளை திறமையாக செய்ய வேண்டும், நல்ல எதிர்காலத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதிலே அவர் கவனமாயிருக்கிறார். காரணம், அவர் நல்லவர். பாருங்கள், அந்த பெண்ணை பார்த்த மாத்திரத்தில் இயேசுனார் பிரசங்கத்தை நிறுத்திட்டு அவளை முன்னால் அழைத்தார். அழைத்து அவர் சொன்னார், ஸ்திரியே, உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய். வாசு காமிக்கிறேன். வேதத்திலிருந்து வாசிப்பது நமக்கு நல்லது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்திலே விதமாக எழுதப்பட்டிருக்கிறது. அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள். அவள் எவ்வளவும் நிமிரக்கூடாத கூனியா இருந்தாள். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்திலிருந்து விடுதலாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். என்ன ஆச்சரியம் பாருங்க. கையை வச்ச மாத்திரத்தில் நிமிர்ந்தாள். வாழ்க்கையிலே முதல் முறையாக இயேசுவை பார்க்கிறாள். படைத்து தேவனை பார்க்கிறாள். மற்ற மனிதர்களை பார்க்கிறாரா, வானத்தை பார்க்கிறா. அவளுக்கு பெரிய ஆச்சரியம். என்ன செய்தா தெரியுமா? தேவனை மகிமைப்படுத்தினாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, நீங்கள் வியாதியாக இருப்பது தேவனுக்கு மகிமையை கொண்டு வராது. நீங்கள் சோத்தை பெற்றீர்களானால் அது தேவனுக்கு மகிமையை கொண்டு வரும். உங்களுடைய உள்ளம் ஆட்டோமேட்டிக்கா உங்களை குணமாக்கின தேவனை துதிக்க ஆரம்பிக்கும். ஆகவே ஆரோக்கியமாக இருப்பது தேவனுடைய மாறாத திட்டமாக இருக்கிறது. ஆரோக்கியமாக இருப்பது
தேவனை துதிப்பதற்கு, தேவனோடு உறவு கொள்வதற்கு, தேவனை பாராட்டுவதற்கு ஒரு வழியாக இருக்கிறது. உங்களுக்கும் நல்ல வசதியையும் நல்ல எதிர்காலத்தை பெற்றுத் தருகிறது என்பதை திட்டமாய் தெரிந்து கொள்ளுங்கள். வியாதிக்காரர்கள் அருமையானவர்களே, பிசாசின் கட்டினாலே கட்டப்பட வேண்டிய தேவையில்லை. ஒருவர் இருக்கிறார், இயேசு உங்களுக்கு உதவி செய்வதற்கு. தேவையெல்லாம் அவர் மேல உள்ள ஒரு விசுவாசம்தான். விசுவாசம் என்பது ஒரு கட்சான ஒன்று அல்ல. விசுவாசம்னா கட்சான ஒன்று என்று அநேக விசுவாசிகள் யோசித்துக் கொண்டிருக்கிறார்கள். இல்லை தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் நல்லவர் என்பதன் மேலே ஒரு நம்பிக்கை தான் விசுவாசம். இந்த கர்த்தர் என்னையும் குணமாக்குவார் என்று நம்புறது தான் விசுவாசம். பாருங்க, சின்ன பிள்ளை கூட லேசா விசுவாசிக்கலாம். அவளை அன்றை குணமாக்கின கர்த்தர் இயேசு கிறிஸ்து நேற்றும் என்றும் 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 மாறாதவர். இன்றைக்கு உங்களை குணமாக்க விரும்புகிறார். ஆகவே நீங்க நம்ப வேண்டியதெல்லாம், இந்த கர்த்தர் நல்லவர், என்னையும் குணமாக்குவார். தப்பு செய்திருக்கனே, உங்களை மன்னிப்பார், மன்னித்து குணமாக்குவார். அப்படித்தான் வேதம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, ஆகவே இந்த காலவேளை உங்களுடைய ரட்சிப்பின் வேலையாக இருக்கிறது. ஆங்கிலத்தில் இதை வாசித்து பார்க்கும்போது பாருங்கள், கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது. லூக்கா 13:14, இயேசு ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்கினபடியினால் ஜெபாலய தலைவன் கோபமடைந்தான். அவன் ஜனங்களை நோக்கி, வேலை செய்திருக்க 6 நாள் உண்டே, அந்த நாட்களிலே நீங்கள் வந்து சொஸ்தமாக்கி கொள்ளுங்கள், ஓய்வு நாளிலே அப்படி செய்யக்கூடாது என்றான். பாருங்க, அந்த ஜெபாலய தலைவனை பாருங்க, எவ்வளவு வருத்தமா இருக்கு. 18 வருஷமா கோயிலுக்கு வந்த ஒரு அம்மா சோமாயிட்டா. இந்த இயேசுவுக்கு எவ்வளவு நன்றியா இருக்கணும், தேவனுக்கு எவ்வளவு ஒரு மகிமை செலுத்துறவனா இவன் இருக்க வேணும். இவன் கோயிலில் உள்ள ஒரு பெண்ணு சோமாயிட்டா, எவ்வளவு சந்தோஷம் பண்ணும் பாருங்க. அதுக்கு பதிலாக அவன் கோவப்படுறான். அவன் சொல்றான், 6 நாள் இருக்கு, அந்த 6 நாளில் வந்து சோமாக்கிடுங்க, இது ஓய்வு நாள், இதில் ஒரு வேலையும் செய்யக்கூடாது, இந்த சோமாக்கிற பிஸ்னஸ் எல்லாம் ஓய்வு நாளில் இருக்கக்கூடாது, மற்ற நாளில் வந்து செய்யுங்கன்னு சொல்லி வந்து கோபப்பட்டான்னு எழுதப்பட்டிருக்கிறது. உடனே இயேசு என்ன சொன்னார் என்று உங்கள் வாசித்து காண்பிக்கிறேன். கர்த்தர் நல்லவரா இல்லையா என்பதை நீங்களே நிதானியுங்கள். பாருங்கள், கர்த்தர் அவனுக்கு பிரவித்திரமாக, மாயக்காரனே, மாயக்காரனே, இந்த மாதிரி பேசுகிற ஒரு ஆளை பார்த்துருக்கீங்களா? பாருங்க, இவரை தவிர வேற யாரும் இப்படி பேச முடியாது. அவன் மாயக்காரன். அதை உண்மையா எல்லாருக்கும் முன்னால் சொல்றாரு. மாயக்காரனே, உங்களில் எவனும் ஓய்வு நாளில் தன் எருதியாவது தன் கழுதியாவது தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் அதற்கு தண்ணீர் காட்டுகிறது இல்லையா? இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமார்த்தியாய் இவளை இந்த ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியதில்லையா? அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவர் அப்படி சொன்னபோது அவரை விரோதித்திருந்த அனைவரும் வெட்கப்பட்டார்கள் போட்டிருக்கு. பாருங்க, வியாதி சோமாறுவு அது சந்தோஷமான ஒரு காரியம். யார் மூலமா செய்தாலும் சரிதான். டாக்டர் மூலமா ஒருவேளை வியாதி சோமாயிட்டுனா சந்தோஷமான ஒரு விஷயம்தான். ஆனா அதுக்கு போய் சண்டை போட்டுட்டு இருக்கிறான். அவர் ஏசுனார் சொன்னாரு, உன்னுடைய எதாவது கழுதியாவது தண்ணி தவணத்தினால கத்தும்போது ஓய்வு நாளில் நீ கள்ளத்தனமா அதை அவுத்து கொண்டு போய் தண்ணீர் காட்டுறது இல்லையா மாயக்காரனே? அடுத்தவனுக்கு தெரியாம கொண்டு போய் தண்ணி காமிக்கிற எருதுக்கு. ஆனா ஒரு மனுஷி, அவா கழுதையை காட்டிலும் விலையேற பெற்றவா, எருது காட்டிலும் விலையேற பெற்றவா. அவளுக்கு கிடைத்த சுகத்து மேல உனக்கு சந்தோஷம் இல்லை. அருமையானவர்களே, கவனிங்க. இதுல முக்கியமான ஒரு விஷயம் என்ன சொன்னா, ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, இந்த ஓய்வு நாளிலே கண்டிப்பாக அவளை அவிழ்த்து விட வேண்டியது இல்லையா? ஏன்னா அவ ஆபிரகாமின் குமாரத்தி. ஆபிரகாமின் குமாரத்தின்னா ஆபிரகாமின் உடன்படிக்கைக்கு சொந்தக்காரி. அவ ஒரு யூத ஸ்திரீ. கர்த்தர் சொல்றாரு, அவ ஆபிரகாமின் உடன்படிக்கையை சேர்ந்தவா, நிமிர்ந்து நடக்க வேண்டியவா, நல்ல எதிர்காலம்
அவளுடையது. இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறாரு, உன்னைய பார்த்து அப்படிதான். நல்ல எதிர்காலம் உன்னுடையது. உனக்கு நல்ல வாழ்வை நான் வச்சிருக்கிறேன். முதல் முறையாக இயேசு அவளை பார்த்தார். அன்றைக்கே குணமாக்கி விட்டார். இன்னைக்கு முதல் முறையாக கர்த்தர் உன்னை பார்க்கிறவராயிருக்கிறார். நீ முதல் முறையாக இயேசுவை சந்திக்கிற ஒரு ஆளா இருக்கலாம். ஆனால் இந்த முதல் நாள்லயே உனக்கு அற்புதம் நடக்கக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கிறது. ஏனென்றால் அவர் எந்த நாள்னு பார்க்கறது இல்லை. ஓய்வு நாளில் குணமாக்கல் சொன்னா 24 ஹவர்ஸ் லேட், 24 மணி நேரம் லேட் ஆகி போயிடும். இது லேட் பண்ற காரியம் இல்லை. துரிதமாக கட்டவிழ்க்க வேண்டியது இல்லையா என்று இயேசு கேட்கிறத பார்க்கிறோம். இன்றைக்கும் வியாதியா இருக்கிற மக்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, துரிதமாக உன்னுடைய கட்டு அவிழ்க்கப்பட வேண்டும். துரிதமாக உன்னுடைய வியாதி குணமாக்கப்பட வேண்டும். துரிதமாக நீ ஆரோக்கியமடைய வேண்டும். துரிதமாக தேவனுடைய நாமம் மகிமைப்பட வேண்டும் உன் மூலமா. அதுதான் தேவனுடைய திட்டம். உனக்கு இந்த திட்டம் தெரியுமா? அருமையானவர்களே கவனியுங்கள். ஆகவே நம்முடைய தேவன் தள்ளி போடுறது இல்ல. ஒரு நாள் கூட பிந்தக்கூடாது. இன்றைக்கே குணமாக்க வேண்டும் என்று கர்த்தர் தீவிரம் காட்டுகிறதை பார்க்கிறோம். நீ வியாதி சுகமாக வேண்டும் என்று தீவிரமாய் இருப்பதை பார்க்கிலும், நீ வியாதியிலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும் என்று இயேசு தீவிரமாயிருக்கிறார் என்று ஆவியானவர் அந்த காலை வேளையிலே சொல்கிறார், விசுவாசிகளுக்கு விசேஷமாக. ஆகவே கர்த்தரை விசுவாசியுங்கள், ஆரோக்கியம் அடைவீர்கள். நீங்கள் வியாதியா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்னும் ஒரு உதாரணத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். பழைய ஏற்பாட்டிலே யோபின் புஸ்தகத்திலே விதமாக நான் வாசிக்கிறோம். யோபின் புஸ்தகம் 42வது அதிகாரம் 10ஆம் வசனத்திலே இவ்விதமாக வாசிக்கிறோம். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுவுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கிலும் இரண்டத்தனையாக கர்த்தர் அவனுக்கு தந்தரளினார். இந்த முதல் பகுதியை மறுபடியும் வாசிக்கிறேன். யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தபோது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். அருமையான மக்களே, விசேஷமாக விசுவாசிகளை கவனியுங்கள். கிட்டத்தட்ட ஒரு வருஷம் யோபு கொடிய பருக்களால் பாதிக்கப்பட்டான். உச்சந்திலிருந்து உள்ளங்கால் வரையும் பிசாசு சாத்தான் அவனை உள்ளங்கால் தொடங்கி உச்சந்தலை மட்டும் கொடிய பருக்களால் வாதித்தான் என்று யோபு 2:7 வாசிக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கஷ்டப்பட்டான். அதை இங்கே ஆவியான சொல்லும் பொழுது சிறையிருப்பு என்று சொல்கிறே பார்க்கிறோம். என்ன சிறையிருப்பு? சாத்தானின் சிறையிருப்பு. கடவுளை சிறையிருப்பு இல்லை. கடவுள் யாரையும் சிறைக்குள்ள வைக்கிறது இல்லை. கடவுள் ஜெயில் கதவை திறந்து விடுறவர். கடவுள் சுவாதீனத்தை கொடுக்கிறவர். கடவுள் உள்ளேயும் வெளியையும் விடுதலையை கொடுக்கிறவர். நிமிர்ந்து நடக்க பண்ணுகிறவர். அடைச்சு போடுறது கடவுளுடைய வேலை இல்லை, அது பிசாசுடைய வேலை என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். இயேசுவுக்கு அந்த வியாதிக்கு எந்த சம்பந்தமும் இல்லை. கர்த்தர் யாரையும் ஜெயிலில் அடைக்கிறது இல்லை. லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலை கொடுக்கும்படி அவர் என் மேல் இருக்கிறார் என்று இயேசு சொல்லுகிறதை பார்க்கிறோம். மறுபடியும் சொல்றேன், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். எதுக்கியான்னு கேட்டா, சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கும்படி அவர் என் மேல் இருக்கிறார். காலை வேளையிலே கர்த்தருடைய ஜெயிலை திறக்க விரும்புகிறார். அந்த வியாதியிலிருந்து வெளியே கொண்டு வர விரும்புகிறார். அந்த வீண் செலவிலிருந்து உன்னை மீட்க விரும்புகிறார். நல்ல ஆரோக்கியத்தை உனக்கு கொடுக்க விரும்புகிறார். நல்ல தூக்கத்தை கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். இந்த காலை வேளை விடுதலை வேளை, வெற்றியின் வேளை, ஆரோக்கியத்தின் வேளை, இயேசுவனை குணமாக்குகிற நேரம் இது. ஜெயில் வாசலை திறந்து விடுகிற நேரம் இது. யோபுக்கு வாசலை திறந்தார், உனக்கு வாசலை திறப்பார். எல்லாருக்கும் அதை செய்கிறவர். காரணம், நான் கர்த்தர், நான் மாறாதவர். அருமையானவர்களே, ஆகவே வியாதி பிசாசினுடைய ஜெயில்னு பைபிள்ல போட்டிருக்கு.
ஜெயில் கைதிகளை பார்த்துருக்கீங்களா? சில சமயங்களில் சிலர் சில குற்றங்களை தெரியாமல் கூட செய்திடுறாங்க, ஜெயிலுக்குள்ளே மாட்டிக்கிறாங்க. ஐயோ! அவர்கள் படுகிற வேதனை அது அளவில்லாது. பாருங்கள், அப்படிப்பட்ட நிலையிலே யோபு இருந்தான். நீங்களும் கூட ஒருவேளை ஜெயிலுக்குள்ள இருக்கலாம். வியாதி மூலம் எத்தனையோ வீணான செலவுகள், வீணான கஷ்டங்கள். உங்களுக்கு கஷ்டம் மாத்திரமல்ல, மற்றவங்களுக்கு கஷ்டம், மனவேதனை. எல்லாவற்றிலிருந்து இயேசு விடுதலையாக்க விரும்புகிறார். பாருங்கள், வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, யோபு 42:12, கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 14,000 ஆடுகளும் 6,000 ஒட்டகங்களும் 1,000 ஏறுகளும் 1,000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. 2 மடங்கு கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிற பார்க்கிறோம். முதல்ல 1 மடங்கு ஆசீர்வதிச்சிருந்தாரு, அது அவர் தான் ஆசீர்வதிச்சாரு. சாத்தான் எல்லாவற்றையும் பறித்து கொண்டு போய்விட்டான். காரணம், யோபு பிசாசுக்கு பயத்தினாலே இடம் கொடுத்தார். நீங்கள் இந்த காலைகளிலே பயத்தினாலே பிசாசுக்கு இடம் கூடாதிருங்க. நம்பிக்கையை வைங்க. என்ன நம்பிக்கை? கர்த்தர் நல்லவர், என்னையும் குணமாக்குவார் என்று நம்புங்கள். நிச்சயமாகவே நீங்கள் சுகத்தை பெற்றுக்கொள்வீர்கள். அவருக்கு இது ரொம்ப ஈஸி என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். கடைசியாக 16ஆம் வசனத்தில், இதற்கு பின்பு யோபு 140 வருஷம் உயிரோடு இருந்து 4 தலைமுறையாக தன் பிள்ளைகளையும் கண்டான். யோபு இந்த பருக்களால் வேதனைப்பட்டானே, அதிலே செத்து போயிட்டான் போல் இருக்குன்னு சில விசுவாசிகள் யோசிச்சுட்டு இருக்காங்க. அம்மா ஐயா, அவன் ஜாகலை, கர்த்தர் குணமாக்குன்னு மாத்திரம் இல்லை, அவன் ஜெயில் வாசலை திறந்தது மாத்திரம் இல்லை, ஆரோக்கியத்தை கொடுத்தது மாத்திரம் இல்லை, 140 வருஷம் ஆரோக்கியமாக இருந்து தன் பிள்ளைகளையும் கண்டான். நீண்ட நாட்களை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். நீண்ட நாட்களை கர்த்தர் உங்களுக்கு தருவார். தந்து உங்களை அநேருக்கு ஆசீர்வாதமாக்குவார். உங்கள் வியாதியிலே உங்களுடைய வாழ்க்கை முடிவடைய வேண்டிய அவசியம் கிடையாது. தேவன் உங்களுடைய பட்சமாக இருக்கிறார். அவர் நல்லவர், உங்களை குணமாக்குவார். ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நாம் துதிக்கிறோம். வியாதியாக இருக்கிறவர்களை இயேசுவின் நாமத்தினாலே சுகம் பெறும்படி கட்டளை விடுகிறேன். இயேசுவின் நாமத்தினாலே வியாதியில் மறைந்து போகும்படி கட்டளை விடுகிறேன். திருப்பம் உண்டாவதாக. மக்கள் வெளியே சுயாதீனமாய் வருவார்களாக. நல்ல எதிர்காலத்தை பெற்றுக்கொள்வார்களாக. கர்த்தாவே, மக்களுக்கு தேவனுக்கும் பிசாசுக்கும் வித்தியாசத்தை நீர் கற்றுக் கொடுக்கும்படி இயேசுவின் நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன். அப்படி செய்கிறீர், அதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.